நம்ம எல்லாருக்குமே ஹிரோஷிமா எக்ஸ்ப்ளோஷன் பற்றி தெரியும். ஜப்பானில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு. அது மாதிரி ஒரு 100 மடங்கு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 30, 1908 டங்குஸ்கா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்கன்னா ரஷ்யாவில் சைபீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்திருக்கு. சுமார் ஒரு 830 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் 80 மில்லியன் ட்ரீஸ் இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சிருக்கு. சயின்டிஸ்ட் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நடந்த எக்ஸ்ப்ளோஷன்லேயே இதுதான் பிக்கஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம பூமி கூட ஒரு சின்ன பிளானட்டை மோத விட்டால் என்ன எக்ஸ்ப்ளோஷன் நடக்குமோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க கரெக்டாக சொல்லலை. இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இப்படி தான் நடந்திருக்கும்னு அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்கக்கிட்ட அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இல்லை. இப்போ வரைக்குமே அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கல. இப்போவுமே அது அன்சால்வ்டு ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே அங்கே என்ன தான் நடந்திருக்கும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.